ஒரு காலத்தில் ஒரு வளமான நாட்டை ஒரு புத்திசாலி மன்னன் ஆட்சி செய்தான். செல்வமும் படையும் இருந்தாலும் மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அரசர் ஒரு நாளும் அமைதியாக தூங்கவே இல்லை. காரணம் அவருக்கு புரியவும் இல்லை. அரசர் ஒரு நாள் அரண்மனை முன்பு நின்று, எனக்கு முழு அமைதி தருபவருக்கு பாதி ராஜ்யம் பரிசு என்று அறிவித்து விட்டார். பல ஞானிகள் பல ஊர்களில் இருந்து வந்தார்கள். யோகா, தியானம், மந்திரம் எதுவுமே வேலை செய்யவில்லை. மன்னர் மிகவும் கவலையாக இருந்தார். அவருக்கு தனிமை வாட்டியது. அப்பொழுது ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் ஒருவன் மன்னனிடம் வந்தான். அண்ணா, உங்களுக்கு அமைதி தருவேன், ஆனால் ஒரு நிபந்தனை. உங்கள் கிரீடத்தை ஒரு நாள் இரவு அரண்மனை வெளியில் வைத்துவிட்டு தூங்க வேண்டும் என்று கூறினான். மன்னன் தயங்கினான், ஆனால் முயற்சி செய்தார். அன்றைக்கு இரவு மன்னன் முதல் முறையாக ஆழ்ந்த நித்திரையில் தூங்கினார். மன்னன் வாய் மகிழ்ச்சியாக, இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்க ஆரம்பித்து விட்டார். மன்னா, உங்களை தூங்க விடாதது பகைவர் அல்ல, உங்கள் கிரீடமே. அதிகாரம் சுமையாக மாறினால் அமைதி தூரமாகிவிடும் என்று கூறினான் அந்த சிறுவன்.